அப்பா பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாள் காலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கடந்த 5 மாதங்கள் நீர் எங்களை கண்ணின் கருவழி போல் எங்களை பாதுகாத்து போஷித்து வழி நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே நல்ல எபினேசராய் இதுவரையிலாய் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய புதிய கிருபையினாலே உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே நீர் எங்களை நிரப்பி அருளுங்க ஏசப்பா. துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. யாபேஸ் கேட்டது போல தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்ற வார்த்தையின்படியாய் அவனமாகவே அவன் கேட்டருளினதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரத்தோடு கூட இருந்து ஏசப்பா நீங்கள் வழி நடத்தி தாங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துங்க. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் நல்ல எபினேசராய் இந்த மட்டுமாய் நீர் எங்களை காத்து வந்த தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா. எங்கள் இம்மானுவேலரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. எங்களை எபினேசரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
ஸ்தோத்திரமா. ஹalleluya ஹalleluya. உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ரட்சகரே, துதிக்கிறப்பா. கடந்த 5 மாதம் உடைய கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்த உடைய தயவுக்காக, உங்கள் இறக்கத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய மாதத்தை அப்பா உங்கள் கருத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா அம்மை துதிக்கிறோம். உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக துதிக்கிறப்பா. தடைப்படுதான பிள்ளைகளெல்லாம் தடைகளை மாற்றி கொண்டு வாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரப்பா. விடுதலை பாடி துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா அம்மைக்கு ஸ்தோத்திரப்பா. ஆராதனை வேளையிலே உங்கள் அளவில்லாத பிரச்சனை எங்களை ஒவ்வொரு நிறைக்கும்படியாக எனக்கு கெஞ்சுக்கிறப்பா. திருக்கதரிசன வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. செய்தி வேளையிலே எங்களோடு கூட பேசுங்கப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை பெற்று கடந்து போக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தெய்வீக மகிமை அப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களை ஒவ்வொரு நிரப்பி அப்பா ஸ்தோத்திரப்பா. அப்பா துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. மக்கரதரபரபோ ஷகரபர தியாந்தரபா ரிகாந்தரமரபோ ஷகரமனோந்தரப லோதரம் ஈகரதரபரபோ கரதரவா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். உன் பக்கம் 1000 பேர், வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. லேமாலா தூரமாரியா கர ஜந்தரா லோதிரிபி ஷகரதிரா கரதரவா லீபனா கரோதர மரபோ ரிபி கரதரபு ஷகரதரவா லீமா கரதலமாரியா கரதலமோ ரீபா கரதரபு ஷலபராதனமி ரீபா கொலாரியா கனசரந்துரு மலஹந்துருபி லாந்தரோ ரோஜி தரமோந்தரபோ கரதரவா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா. சர்வ வல்லவரே துதிக்கிறப்பா. அப்பா இந்த நாள் ஆராதனை உங்கள் கரத்துக்குள்ளாய் உங்களை கொடுத்து ஜெபிக்கிற ஐயா. உங்களுடைய காயம்பட்ட கரத்தை நீட்டி ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் நல்ல வாழ்த்துக்கணும். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடல்களை பாடலாம். எண்ணி எண்ணி பார், எண்ணி எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகள் என்ற பாடலை யாரும் ட்ராமாய் கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டான மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டான மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டான மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டான
அவமானம் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சாபமானாலும் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானாலும் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்திலிருந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையற்றானம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ சாவையற்றானம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். துதி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி பலிகள் செலுத்திடுவோம். லேலுயாம் லேலுயாம். இந்த மட்டும் காத்தே எபினேசரை இனிமேலும் காக்கும் மிகவாயர் என்ற பாடலை 600 கரங்களை தட்டி பாடி தேவன் ஆராதிக்கலாம். இந்த மட்டும் காத்தே எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தே எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த மாதத்தின் நாட்களிலே புது மாதத்தின் நாட்களிலே சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த பதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த பதிலும் காத்தவர். சாமப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர்.
எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே சோஸ்தரிப்போம் நாமே, சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த பதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த பதிலும் காத்தவர். சாபத்து சாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோஸ்தரிப்போம் நாமே, சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். சோஸ்தரிப்போம் நாமே, சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சோஸ்தரிப்போம் நாமே, சோஸ்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, hallelujah,
Jesus. Thank you, 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 Jesus. Hallelujah, 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 தேவ மகிமை, 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 தேவ மகிமை. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ரீதானாரபு ஷக்னானாலாராத்தினனனனமே ரீகானாலாருருபு ஷக்கெனனனனனமே ரீகானாலாருருபு ஷக்னானாலாராத்தினனனனமே ரீகானாலாருருபு ரீதானாருருபு ஷக்னானாலாராத்தினனனனமே ரீகானாலாருருபு ஷக்கெனனனனனமே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் இந்த காலவேளையில மகிமைப்படுவதாக. நீர் உயர்த்தப்படுவீராக. இந்த காலவேளை நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எசேக்கியேல் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அவனமாகவே கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வார். நீங்கள் இப்போ கூட நினைக்கலாம், முன்னாடி எப்படி இருந்தேன், முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படியோ இருக்கேனே, எப்படியோ இருக்கே, அந்த சீர் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்கிறார், நற்சீர், அதை காட்டிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று அவர் சொல்கிறார். நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று விசுவாசிக்கிறோர் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? உங்கள் முன்னரை சிறை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி அவர் செய்கிறார், அவர் செய்கிறார். இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ரீதானாரபு ஷக்னானாலாராத்தினனனனமே ரீகா ஷக்னானாராத்தினனனனமே. உம்முடைய பிள்ளைகளுடைய சீரை குலைக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டலத்தில் லோகாதிபன் வல்லமைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். நற்சீர் உண்டாக செய்வீராக. அவனமாகவே நிச்சயிக்கிறதா இவக்கு நமக்கு சோத்திரம் அப்பா. இந்த நாளில் இந்த ஆலயத்துக்கு உட்பட்டிருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரும் உம்முடைய தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய், உம்முடைய தேவ திட்டத்துக்கு விரோதமாய் எதிர்த்து இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே மத்தேயு 18:18 படி முந்தி கட்டுகிறோம்.
இது பரலோகத்திலும் கட்டப்படுகிறதா இவக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஜெய கிறிஸ்துவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த நற்சீரை கட்டளையிடுகிறதா இவக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த பகுதியிலெல்லாம் சீர் இல்லாமல் சீரற்று சீர்குலைந்து காணப்படுகிறதோ அந்தந்த காரியங்களில் நீர் நன்மையான நற்கிரியைகளை நீர் நடப்பித்து, தேவன் தம்முடைய கிரியைகளை அவர் நடப்பித்து நீங்கள் கிரியை செய்கிறனாலலாம் இல்லை, எந்த காரியெல்லாம் சீர்குலைந்து சீர் இழந்து காணப்படுகிறதோ அதே காரியத்தில் அவர் தம்முடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்தி உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்கிறார். மறுபடியும் தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்னே, என்னல்குண்ம நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்னே, என்னல்குண்ம நேரத்திலும். கருத்தால் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி செபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி செபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கிப் பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கிப் பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தமது முக விரஹா
திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே கூப்பிடுமா இயேசுவே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே இந்த வருடத்தின் மத்திய பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் 5 மாதங்கள் பறந்து போன மாதிரி போயிடுச்சு ஒரு பறவை எப்படி பறந்து போகுமோ அவனமாய் பறந்து போய்விட்டது புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் அவரை உங்களையும் என்னையும் கிருபையாய் நடத்தி செல்லும்படியாய் நம்முடைய பரிசுத்தமோ நம்முடைய ஜீவியமோ நம்முடைய நீதியோ எல்லாம் அழுக்கான கந்தை அவர் நம்மை கிருபையாய் நடத்தி செல்லும்படியாய் தயவாய் அவர் நம்மை காத்து கொள்ளும்படியாய் அன்பாய் நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அணைத்து கொள்ளும்படியாய் இது ஒரு ஜெபமாய் மாறட்டும் கிருபையாய் எங்களை நடத்தி செல்லுங்க தயவாய் எங்களை காத்து கொள்ளுங்க அன்பாய் எங்களை அணைக்கும் எங்கள் ஆத்ம நேசரே இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை அளிக்கும் ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் இளைப்பாறுதலை உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இருதயத்திலே கட்டளையிட்டு இளைப்பாறுதலை தருகிறதாவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா எல்லாரும் இந்த பாடல் கருத்திருந்தவர்களை சேர்ந்து பாடுமா கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நேசரே இயேசுவே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட மேலே படர்ந்திட இந்த உலகை வெறுத்து உம்மாடு வாழ்ந்திட இந்த உலகை வெறுத்து உம்மாடு வாழ்ந்திட எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா இயேசுவே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே
தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தயவாய் காப்பவரே, உம்முடைய அன்பினால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா சோஸ்திரமும் எங்கள் தேவாதி தேவனுக்கே உண்டாவதாக. எங்கள் கத்தாதி கத்தருக்கே உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாரும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கத்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். யாரும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கத்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை என்ற பாடலை யார் ஒற்றாமாய் பாடி கத்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசுக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசுக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாம மகிமைக்காய் நம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கத்ததாமே ஆசீர்வதித்து அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இம்மையில் 100 மடங்கும் வறுமையில் நித்திய ஜீவனை கத்த நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய 6வது மாதத்தையும் கத்த நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற எல்லாவற்றின் மேலும் பரிபூர்ணமான நன்மை உண்டாக கத்த நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த மாதத்தில் மீதியான துணிக்கைகளை எடுக்க கத்தாவே நீங்கள் அனுக்கிரம் பண்ணுவீராக. வீணான செலவுகளுக்கு விலைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்களை அடிக்க வழி வாசல்களை கத்த நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிற வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்ததாமே நீங்கள் அனுக்கிரம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய விலையேற பெற்ற கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி இந்த நாளில் வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் நாம் கேட்கலாம். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வேதத்தின் மகத்துவங்களை விலக்கி சொல்லுகிற தூய ஆவியானவர் இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானோடு நீங்கள் பேசுங்க, ஜனங்களோடு கத்தர் பேசுங்க. உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற கரத்திற்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாய் பலனடை ஆவியானவர் அனுக்கிரம் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்க கத்தாவே அனுக்கிரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை நித்தியத்துக்கு நேராய் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் அழைத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தை திறந்தருளுங்க. இந்த வார்த்தைகளை சத்ருவானவன் பொறுக்கி போடாதபடி கத்தர் வேலி அடைங்க, ஆசீர்வதிங்க. நீர் பிறகு அப்பா நாங்கள் சிறுகுவங்களை பலிபிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாய் நாம் சங்கீதம் 18:35 எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துள்ள யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது, பெரியவனாக்கும். நான் வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காய், ஆண்டவர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் 3 காரியங்கள் முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஓரளவு தெரிந்த பரிச்சயமான ஒரு தேவனுடைய வார்த்தை. காருண்யம் என்று சொன்னால் ஃபேவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு, கர்த்தருடைய தயவு எந்த மனுஷனுக்கு உண்டாகிறதோ, எந்த மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கிறதோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த பெரியவனாக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேகரை சிறிய அளவிலிருந்து கர்த்தர் பெரிய அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமாய் ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை அந்த தேசத்தில் மிகப்பெரிய அரசனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்த அந்த தாவீது இன்னைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது கூட நாம் சொல்லுகிறோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. தாவீது ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீது தன்னுடைய பெற்றோராலே ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அவன் காணப்பட்டாலும் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம் அந்த தாவீதுக்கு உண்டானபடினாலே அந்த கிருபையை கூட தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அருளின கிருபை, நித்திய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தாவீதுக்கு அருளின கிருபையை கர்த்தர் தந்தபடினால தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்து ராஜ்யத்தின் முழுவதற்குமாய் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவன் சிறுமைப்பட்ட நிலைமையிலே அவன் காணப்பட்டாலும் கர்த்தருடைய தயவு அவனுக்கு உண்டானது. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனை எகிப்து தேசத்திற்கு முழுவதுமாய் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வார்த்தையை இன்றி ஒருத்தனும் கையை காலை கூட என்ன செய்யக்கூடாது,
அசைக்கக்கூடாது. அந்த அளவிலே தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய தயவு அவனுக்கு உண்டானது. ஹல்லேலூயா. அதுபோல தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். எதுவரை அவர் உயர்த்துவார் என்று சொன்னால் இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 58 கடைசி 2 வசனங்களை நாம் யாவருக்கு தெரிந்த வசனம் தான், வாசிக்கலாம். ஏசாயா 58 கடைசி 2 வசனங்கள். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல உங்களை என்னையும் ஏறி இருக்க பண்ணுகிற தேவனுடைய சர்வவல்லவருடைய தயவு உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடிக்கும் அதிகமான மக்கள். நம்முடைய இந்தியா தேசத்தில் மாத்திரம் 150 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கிறபடினாலே நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதான் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ஆமென். உம்முடைய ரட்சிப்பின் என்னும் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. ரட்சிப்பு இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அவர் சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. முதலாவது ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு கேடகம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ரட்சிப்பு என்னது? ஒரு கேடகமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நீங்களே உங்களையும் என்னையும் கர்த்தர் சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் பொல்லாத பிசாசுடைய கண்ணிகளுக்கும் விக்கினங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் கர்த்தர் உங்களை என்னை விலக்கி பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கேடகம். ரட்சிப்பு என்பது ஒரு கேடகம். இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்படுமானால், இந்த பாவ மன்னிப்பாகி நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் காணப்படுமானால், சத்ருவானவன் உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நம்மில் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு தீபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு தீபம். இந்த தீபத்தை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் ஏற்றி வைத்திருக்கிறார். இருளாகிய சாத்தான் உங்களை என்னையும் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார் இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தினாலே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த ரட்சிப்புக்காய் நீங்களும் நானும் எந்த கிரியைகளும் நாம செய்யலை. ஆமென். எந்த கிரியைகளாவது நாம் செய்திருக்கிறோமா? ஒரு நாளும் மெழுகுத்திரி கொளுத்துனதுனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அல்லது எந்த ஒரு தான தர்மங்களை பண்ணதுனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியினாலே உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சிக்கலை, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஈவு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ ஞானிகள் இருக்கிறார்கள், எவ்வளோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், உத்தமர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்களும் நானும் செய்த கிரியைகளை பார்த்து உங்களை ரட்சிக்கவில்லை, கிருபையாய் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கிருபை என்று சொன்னால் தகுதியே அடைய முடியாத ஒரு மனிதனை பெரியவனாக உயர்த்துவதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு வேலை வேணும், ஒரு உயர்வு வேணும்னா அதற்கேற்ற தகுதியை இந்த உலக மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் தகுதியே அடைய முடியாத உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தி உங்கள் இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே உங்களை என்னையும் கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த உலகத்தில் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு இலவசமாக அந்த கர்த்தர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பொதுவாக எதுவுமே இலவசமாக கிடச்சிச்சின்னா அதுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைதானே? அல்லேலூயா. அரசாங்கங்கள் எவ்வளோ மக்களுக்கு இலவசமாக நிறையா காரியங்கள் கொடுக்கறது. ஆமென். ஒரு காலத்தில் அரிசிலாம் கிடைக்காம மக்கள் அந்த அரிசியை கூட கடத்துகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். எப்படி வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கடத்துகிறாங்களோ, போதை வஸ்துக்களை கடத்துகிறாங்களோ, அதுபோல் என்னதெல்லாம் கடத்தியிருக்கிறாங்க? அரிசியை கூட கடத்தியிருக்கிறாங்க. ஆமென். ரேஷன் கடையில் அரிசி வாங்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் அந்த காலங்களில். அரிசிங்கிறது ஒரு வேளை சாப்பிட்றதே அவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த காலங்களில். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ளவர்களை கேட்டு பாருங்கள். அவங்க காலை உணவு ஏதாவது கிழங்குகள், காலை உணவில் ஏதாவது பருப்பு வகைகள், என்னத்தையாவது தானிய வகைகளை தான் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. கம்பும்புல், சோளம், கேப்பை அதுதான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ மருத்துவரை என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க? சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார், அந்த பூமியில் நூதனமானது ஒன்றும் இல்லை, எல்லாரும் முன் செய்ததே பின்னும். இந்த ஃபேஷன் கூட நீங்கள் பாருங்களேன், ட்ரெஸ்ஸஸ் கூட, ஹேர் ஸ்டைல் கூட எதுவுமே புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி நீங்கள் ரொம்ப பழைய காரியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் திரும்பவும் என்ன செய்யும்? அது வரும். அல்லேலூயா. இப்போ அந்த பஞ்ச காலங்களில் என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அதே தான் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னா என்ன செய்யுங்க? நவதானியங்களை சாப்பிடுங்கள். எதை சாப்பிடுங்க? அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அரிசி ஒரு பஞ்ச காலங்களாய் ஒரு காலங்களில் காணப்பட்டது. இப்போ இலவசமாய் அரிசி கிடைக்கிறதுனால ரேஷன் கடைக்கு போன லாரி சகதிக்குள்ளே சிக்கிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பத்திரிக்கையில் படித்தது. கடைசியில் அந்த லோடுமேன் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மூட்டையை தூக்கி அந்த வீலுக்கு அடியில் போட்டு அதுக்கு மேலே என்ன ஏறி போகுது. அப்போ இலவசனா மதிப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆனால் ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் அந்த ரட்சிப்புக்கான விலைக்கரையும் ரொம்ப அதிகம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கான நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை இந்த சாத்தானுடைய கண்ணிக்கும் பொல்லாத மனிதனுடைய கண்ணிகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் இந்த ரட்சிப்பின் கேடகத்தை அவர் உங்களுக்கு எனக்கும் தரும்படியாய் தம்முடைய ஜீவனையே கர்த்தர் சிலுவையிலே சிந்தியிருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய தம்முடைய ஜீவனே உங்களுக்காக எனக்காக கொடுத்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது, இந்த பாவ மன்னிப்பு என்பது அந்த வரப்போகிற அழிவாகிய நரகத்துக்கு உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளதாய் காணப்படுகிறது. நரகாக்கினைக்கு தப்புவிக்க வல்லமுள்ளதாய் காணப்படுகிறது. ஆமென்.
இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளே இந்த உலகம் கடந்து போக போகிறது. இயந்திர மனிதனை கண்டுபிடித்து விட்டார்கள். மனுஷனை போல இயந்திர மனுஷன் என்ன போல இன்னொரு இயந்திர மனுஷன்னா 2 பேரும் நின்னா எது ஒரிஜினல் மனுஷன்னு உங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளோ நேர்த்தியாய் குரல் வளம் முதற்கொண்டு அங்கு அசைவுகள் முதற்கொண்டு எல்லாமே அப்படி மனிதன் கண்டுபிடித்து விட்டான். அந்த இயந்திர மனிதன் 17 லாங்குவேஜ் பேசுகிறானா. அல்லேலூயா. அதற்கு ஞானம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், விஸ்டம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். இன்னும் சைனாவில் இதோட ரொம்ப அதிகமாய் வேலைக்கு கூட இயந்திர மனுஷனை சப்ளை பண்ணுறதுக்கு, வேசித்தனத்துக்கு பெண்களை இயந்திர பெண்களை சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு இயந்திர மனுஷனுடைய விலை 2 லட்சம். காரணம், இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்கள். ஆமீன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க வருகையிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களை அந்த மிருகம் சித்திரவதை பண்ணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் பேசும். அந்த மிருகத்திற்கு சகல அதிகாரமும் சாத்தான் கொடுப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 666 என்கிற முத்திரை தரிக்காதவர்களை அந்த மிருகம் கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருடம் இந்த உலகம் மகா உபத்திரத்துக்கு உட்படும். அதில் இரத்த சாட்சியாக மரிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த கிருபையின் நாட்களில் இயேசு உங்களை என்னை ரட்சித்து தம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு பரியந்தம். மத்தேயு 24:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துனுடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது முந்தினாலும் அதுவரை நாம் இந்த ரட்சிப்பை காக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் உலகம் எங்கிலுமாய் பல விதங்களில் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் முடிவு வரப்போகிறது. இந்த உலகத்திற்கான முடிவு வரப்போகிறது. இந்த ராஜ்யங்களுக்கான முடிவு வரப்போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா ராஜாக்களும் தங்களுடைய ஆளுகைகளை அந்தி கிறிஸ்துவின் கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறார்கள். அந்த 666 முத்திரையை பெற்றவர்கள் மாத்திரம் எதையும் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் போல வாழ்ந்து கர்த்தரை ஆராதிக்காமல் இஷ்டம் போல வாழ்ந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆனால் அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளை மனவாட்டியாகிய சபையை எடுக்க கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல. இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற நீங்களும் நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமேன். ஆமேன். ரட்சிப்புக்கு கிரிய அவசியம் இல்லை. ஆனால் முடிவு வரைந்த நிலை நிற்பதற்கு தேவன் தம்முடைய கிரியைகளை என்னெல்லாம் செய்யணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அதிகாலை தேவனுடைய முகத்தை தேட வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், அவர் விளம்பின வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிறும் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நீங்களும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் முடிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனபடினாலே, முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே நீங்கள் எவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, புத்தி சொல்கிறீங்களா? ஆமேன். போன வாரம் நீங்களும் வரலையா? நானும் வரல. அல்லேலூயா. சத்தமாக வரலையே சொல்லுங்க. விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. நாளானது சமீபித்து வருகிறதை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நம்புறீங்களா? ஆமேன். வருகைக்கான அடையாளங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் வீட்டிலே பாருங்கள். அல்லேலூயா.
ஆமென். அறிவு பெருத்து போகும். அல்லேலூயா. அறிவு பெருத்து போயிடும். இந்த சமீபத்தில் ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்கு. அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும் மிஞ்சி போனால். அங்கே டிவியில் ஒரு ஒர்ஷிப் ஓடிட்டுருக்கு. ஆஹா ஹா ஹா லே லூயானோடனே இது என்ன செய்யுது? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போயிடும். ஆமென். செல்ஃபோன் உங்களுக்கு தெரியாதெல்லாம் பேச தெரியாத பிள்ளை அழகாக என்ன செய்யுது? நெட்டுக்கெல்லாம் போகுது. அது என்னென்னலாமோ ஓப்பன் பண்ணுது. ஆனால் சமீபத்தில் இப்போ புதிதான கண் நோய் வந்திருக்கிறது. குழந்தைகளை அந்த கண்களில் கருவிழியை பாதிக்கக்கூடிய நோய், தீர்க்க முடியாத நோய். சிறு பிள்ளைகளுக்கு அப்படியே ஏன்னா பெற்றோருக்கு வேலை செய்கிறதுக்கு செல்லை கொடுத்தா வேலை என்ன செய்யுது? ஈஸியாக நடக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பிள்ளைகள் இருக்கும். 5-6 பிள்ளைகள் இருக்கிறதுனால மூத்த அக்கா தான் அடுத்த தாய் மாதிரி, மூத்த அண்ணன் தான் தாய் மாதிரி. அதுதான் கடைசி குட்டியை அது பிள்ளை போல் தூக்கிக்கிட்டே என்ன செய்யும்? அழையும். அல்லேலூயா. அடுத்த பிள்ளை இவங்க அவங்க மாட்டில் ப்ராடக்டை நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 1-2ன்னு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? இடுப்பில் இந்த பாவடை நாடா கயிறை கட்டி கட்டிலில் தூக்கி இணைஞ்சிருவாங்க, கெட்டி போட்டுருவாங்க. அது ஓன்னு அழுது கூப்பாடு போட்டு கடைசியில் அதுவே தன்னால் இணைஞ்சிரும், தூங்கிடும். அல்லேலூயா. இப்போ உள்ள பெற்றோர்லாம் அவ்வளோ கடினமான பெற்றோர்லாம் கிடையாது. கையில் இணைஞ்சிடுறது. ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தா அது இணைஞ்சிட்ருக்கு. ஆமென். அது வாட்டில் பார்க்குது. அது வாட்டில் இவங்க நீங்கள் பெரிய ஆள் சாப்பிட்ற மாதிரி 3 இட்லியோ 5 இட்லியோ திணிச்சா கூட அது இணைஞ்சிரும். கேன்னு தின்னு அதுக்கப்புறம் திரும்ப வாந்தி பண்ணும். அது 2வது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இங்கே பலவந்தம் பண்ணப்படுகிறது. சபையில் ஏன் சபை கூடத்தில் விட்டு விடாத, சபையில் ரட்சிப்பை விட்டுறாத, ரட்சிப்பை காத்துக்கொள். ஏன் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், ஒரு அந்தி கிறிஸ்து காலம் வரப்போகிறது. ஒரு கொடுமையான நாட்கள் வரப்போகிறது. வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. இப்படி திருச்சபை இருக்கிறது, இப்படி சபை போதல் இருக்க மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஆள் என்ன செய்யாது? இருக்காது. அப்போ மனசாட்சி வாதிக்கும். ஐயோ, இயேசுவை நம்ம ஆராதிக்காமல் விட்டோமே, முழு இருதயத்தோடு ஆராதிக்காதனால, சபை கூடுதலை விட்டதுனால நம்ம கைவிடப்பட்டோமே. நல்லா தெரியும். அந்த 666 முத்திரையை வாங்கவும் முடியாது, அவனை வணங்கவும் முடியாது. எந்த மார்க்கங்களும் எந்த மதங்களும் இந்த பூமியில் இருக்காது. கிறிஸ்தவ மதம் இருக்காது, முஸ்லீம் மதம் இருக்காது, இந்து மதம் இருக்காது, சீக்கிய மதம் இருக்காது, எந்த மதம் இருக்காது. அந்தி கிறிஸ்துவே அந்த இயந்திர மனுஷன், அவனே நானே தெய்வம் என்று சொல்லுவான். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கூட ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிறார், நான் தெய்வ பிறவி. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போல உலகத்தில் ஏராளமான அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார். நானே கிறிஸ்து என்று சொல்லப்பட்டவர்கள் ஏறத்தாழ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 500 பேர் சொல்லியிருக்காங்க, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னவங்க ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நான் தான் தெய்வ பிறவி என்று சொல்லவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிற அந்த பலவந்தம் பரலோக ராஜ்யம் பண்ணப்படுகிறது. ஒரு சோறு திங்கிறதுக்கு, ஒரு படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு எழுத தெரியலன்னு சொல்லி பிள்ளைகளை எவ்வளவாய் அடிக்கிறார்கள். ஒரு எல்கேஜி யூகேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலைன்னு சொல்லி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற தாய்மார் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். சபை ஒரு பேழையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை அடைக்கலமாய், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சபையை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சபையை தவிர இந்த வாசலை விட்டு வெளியில் போனால் யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்கு தப்பணும், கர்த்தர் ரட்சிப்பு உனக்கு கேடகமாக தந்திருக்காரன் யாராவது சொல்கிறாங்களா? பொய்யெல்லாம் சொல்லாத, களவாங்காத, மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களா? அவர் யார் பத்த பிள்ளையோ அவர் இப்படி தான் இணைஞ்சிக்கிட்டே இருப்பார்.
சொல்லிட்டு இருப்பார். நம்ம கொஞ்சம் இப்படியும் அப்படியும் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பொய் சொல்லாமல் என்ன செய்ய முடியுமா? வாழ முடியுமா? ஏமாத்தாமல் வாழ முடியுமா? ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் வருவதல்ல, முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை நம்முடைய மரணமோ எது முந்தினாலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தப்பட்டவர்கள் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். சபை கூடுதலை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையே சொல்லுங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஏதோ போய் ஆராதனையில் போய் பாஸ்டர் தலையில் கை வச்சா போதும், ஆரம்ப ஜபத்துக்கு வரமாட்டாங்க, பாட்டுக்கு வரமாட்டாங்க. நம்ம சபையில் சொல்லலை, சில இடங்களில் நான் சொல்கிறேன். கடைசி ஆமேன் போட்ட உடனே முதல் ஆளாக வந்து என்ன செய்வாங்க? நின்றுட்டு தலையில் கை வச்சுட்டு போதும், அவங்களுக்கு ப்ரெசன்ட் போட்டாச்சு. அப்படி இல்லை, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் கிரியை செய்ய வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இயேசு சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்கிற கேடகம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கேடகத்தை கையில் பிடிச்சிருக்கணுமா, பிடிச்சிருக்க வேண்டாமா? அவர் தந்த கேடகத்தை பாகிஸ்தான் பார்டரில் போய் நின்றுக்கிட்டு துப்பாக்கி எல்லாத்தையும் அந்த வஸ்திரங்கள் பாதுகாக்கக்கூடிய எல்லா வஸ்திரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சில துப்பாக்கி சுடுறதுக்கெலாம் நிறைய மண்முடை அடுக்கி அதுக்கு கீழே இணைஞ்சிட்டு இருப்பாங்க, படுத்து கிடப்பாங்க. நம்மளை எவன் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி இவர் துப்பாக்கியும் சைடில் வச்சுட்டு அந்த மண் மூட்டை மேலே ஒரு துண்டை விரித்து பெப்பரப்பேன்னு படுத்துருந்தா என்ன ஆகும்? ஆமேன். எதிராளி சுட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸி. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் மேலே சலிப்பு. இஸ்ரவேலை நீ மிகவும் மனம் சலித்து போனாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் அநேக காரியங்களே கர்த்தர் எதை செய்யலே, அதை செய்யலே, அதை பண்ணலேங்கிற கவலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வரப்போகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? கவலைப்படுறதுனால தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட கவலை இருக்குது. ஆமென். காலையிலே தண்ணி தொளிச்சு எழுப்பி விட்றாங்க, ஷூவை மாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு போன்னு. அது போகவே மாட்டேன். ஆமென். சில பிள்ளைகள்லாம் அங்கே ஸ்கூலில் போய் சொல்லுது, எங்கள் அப்பாட்ட சொல்லி ஒன்று என்ன செய்கிறேன் பாரு. யாரை? மிஸ்ஸை. அந்த காலத்தில் டீச்சர்ஸ்னால் என்ன செய்வாங்க? அவ்வளோ பயம் இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன்னா பெற்றோரே சொல்லி கொடுக்குறாங்க, இந்த டீச்சருக்கு சம்பளம் யார் தான்டா போடுறா? அப்பா பாக்கெட்டில் தான் என்ன செய்யுது? பணம் போகுது. இந்த வாத்திச்சிக்கு நான் தான் பணம் கொடுக்கேன், இந்த வாத்தியாருக்கே பணம் நான் தான் கொடுக்குறேன், நீலாம் பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுனால அது சொல்லுது, எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் ஒன்று என்ன செய்வேன்? எல்கேஜி யூகேஜி பிள்ளை சொல்லுது. ஆமேன். அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகலன்னா ஒரு 4 பேர் அனுப்புவாங்க. அனுப்புன உடனே ஒருத்தன் பையை தூக்கி தோலில் போட்டுக்கிடுவான், ஆளுக்கு ஒரு கையை காலை பிடிச்சி இணைஞ்சிட்டுவான், அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி போட்ட பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பெரிய லாயராக இருக்குது, இன்ஜினியராக இருக்குது, பெரிய பெரிய பதவியில் இருக்குது. கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமென். தாய்மாரும் பார்த்தீங்கன்னா சில பேர் அங்கே அடிக்கிற அடி ஸ்கூல் வாசல் வரைக்கும் என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் எடுத்து பண்ணிக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. டீச்சர்ஸை பார்த்தோன்னே பயந்து போய் அது அப்படியே போய் உள்ளே போய் நெஞ்சிரும், உட்காந்துரும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு. பிள்ளை எங்களுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் நம்முடைய திருச்சபைக்கு வருகிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய ராஜ்யம் வரணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன் நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் சபை கூடுதலை விட்டு விடாதபடி இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு முடிவு பெற இந்த நிலை நின்று அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பெரியவர்களாக உயர்த்துகிறது என்று சொன்னால் பெரியவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய சிங்காசனத்தில் உங்களை என்னை உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான பெரிய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரை கர்த்தர் சபையை பூமியில் வைத்திருக்கிறார்.
சபையில் போதகரை கத்தர் வைத்திருக்கிறார். போதகர் சொல்கிறது எல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்க. ஒரு புண்ணு பயங்கரமாக இருக்கு, அதை மருத்துவர் என்ன செய்வார்? நல்ல மருத்துவர்னா என்ன செய்வார்? ஆமென். அவர் பண்ணுறாரு இல்லையே, ஒரு கம்பௌண்டர்கிட்ட சொல்லி நல்ல புண்ணை சீலை பிதுக்கி நல்லா தொடச்சி அதுக்கு மேலே ஆசிட் மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க, அது நுறையா வரும். ஒரு கத்திரிக்கோள் இப்படி வளைஞ்ச கத்திரிக்கோள் இருக்கும், அதில் பஞ்சை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அம்மா ஐயானாலும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்ட மாட்டாங்க, வச்சு தேய்ச்சி கட்டி விட்ருவாங்க. இன்னும் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, புண்ணு ஆறுற வரைக்கும் தேய்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு பையன் சொல்கிறான் அவங்க மாமாட்ட, மாமா அந்த கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு வா. இவர் ரொம்ப என்ன நினைஞ்சிட்டாரு, பாடாப்படுத்திட்டார் இந்த டாக்டர், அவரை ஒரு போடு போடணும். அல்லேலூயா. எத்தனாம் கிளாஸ்? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறது. அல்லேலூயா. அறிவு பெருத்துட்டு, அன்பு குறைஞ்சு போயிட்டு, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போ. அல்லேலூயா. ஆமென். சுவாப அன்பு இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். சகோதர அன்பு இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதெல்லாம் அடையாளம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ எதுனாலும் கொடுத்து இது பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காம சாப்பிடுகிற பெற்றோரும் இருக்கிறார்கள். காரணம் சுவாப அன்பு இல்லை, அன்பு தணிந்து போய்விட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது. இவைகளெல்லாம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அவருடைய இரத்தம் மாத்திரமே உங்களை என்னையும் கழுவி சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் படுற கவலையெல்லாம் இயேசு தீர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதான் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒருவேளை சரீர சுகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, அல்லது வருமானத்தை குறித்து, அல்லது வேலை காரியங்களை குறித்து எந்த கவலைகளாக இருந்தாலும் இயேசு மேலே நீங்கள் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய கவலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசு வந்தால் நான் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவேனா, அவரோட பயிர்வேனா, அந்த கவலை உங்களுக்கு காணப்படுமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் பின்பகுதியில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுங்க. அப்படி ராஜ்யத்தை தேடுறீங்களா? அப்படி நீதியை தேடுறீங்களா? அல்லேலூயா. எஸ். ம் 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 அற்ப விசுவாசிகளே, ம் ம் போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் கர்த்தர் பிழை போட்டுகிறார். ஆமென்.
உங்களையும் கத்தர் பிழைப்பட்டுவாரா, பிழைப்பட்டு மாட்டாரா? உங்களை உடுத்துவாரா, உடுத்துவிக்க மாட்டாரா? ஆமென், ஆமென். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நட்ட நாயகன் என்ன ஊற்றுவார்? தண்ணி ஊற்றுவார். அல்லேலூயா. உங்களை என்னையும் நட்டி வச்சிருக்கிறது யாரு? சபையில் நாட்டி வைத்திருக்கிறது யாரு? கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை இந்த பூமியில் ஒரு தரிசனத்தோടെ கொண்டு வந்த தெய்வம் உங்களுக்கு உடுத்துவிப்பார், உங்களுக்கு உணவளிப்பார், உங்களை போஷித்து காப்பாற்றுவார். உங்களுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய கவலைகள் எல்லாம் இயேசு மேல் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் வந்து நிற்கிறார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை உண்டாக்கின தேவன். அவர் வந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு இடம் கொடு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் உம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற நீர் என்கிட்ட வந்து நிற்கிறீரேன்னு சொன்ன பொழுது இயேசு சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ம் 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 இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை அவர் தேடுகிறவராக காணப்பட்டார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது அவருடைய கடமையாக இருந்தது. அவர் உண்டாக்கின பரலோக ராஜ்யம். யோவான் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் அல்லேலூயா. இதை வேற யாரும் சொல்லலை, அப்போஸ்தலர் சொல்லலை, இயேசுவே சொல்லுகிறார். நீ மனம் திரும்பாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ போக மாட்டாய். அல்லேலூயா. நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ போக மாட்டாய். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இவ்வாறாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7:30. இன்னொரு யோவான் 3:20 எடுத்து வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 7:30. இங்கே தேவனுடைய ஆலோசனையை நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், பெரிய கல்விமான்கள், வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களை தேர்ந்த நிபுணர்கள், அவங்க தேவனுடைய ஆலோசனை என்ன செஞ்சிட்டாங்க? ஞானஸ்நானம் என்கிற தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 3:20 வாசிக்கலாம். யோவான் 3:20 தானா? மன்னிக்கு வந்த வசனம் இல்லை. மார்க் 16:16 வாசிக்கலாம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்களுடைய கேடு என்ன கேடுன்னா, பூமியில் ஒரு கேடு வராது, ஆனால் அந்த நித்திய ராஜ்யத்தை அவர் இழந்து போகிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:20.
ம் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் ம் ம் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாயிராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நோவா பிரசங்கம் பண்ணுகிறார். எத்தனை வருஷம் பிரசங்கம்? 120 வருஷம் பிரசங்கம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் ஒரு ஆள் கூட என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை. ஆமேன். தேவன் பூமியை ஜலத்தினாலே அழிக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆமேன். முழுவதும் ஜனங்களெல்லாம் பூமியில் இருக்கிற எல்லா குடிகளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், அவர்கள் அந்த பாவங்கள் பெருகினபடினாலே அவர்களை ஜலத்தினாலே அழிக்கும்படியாய் நோவா சொன்னதில் அந்த பூமி ஜலத்தினாலே அழிக்கப்படுகிறது. எல்லாரும் பேழைக்குள்ளே என்ன செய்யுங்க? வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியிலே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற திருச்சபைகளை ஒரு பேழையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்திருக்கிறார்? சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பேழையை எடுக்கும்படியா இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் ஆமேன். இந்த நோவா சோர்ந்து போகலை. யோனா சோர்ந்து போனான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீர் ஒன்று சொல்லுவீர், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டீர். அவன் முதல்ல நீங்கள் நல்லா வாசிங்கன்னா தெரியும், அவன் சொல்கிறதே அப்படி தான். நீர் மாறிடுவீர், அதனால தான் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆமேன். அவன் தெளிவாக இருந்தான். அல்லேலூயா. ஆமேன். தேவ சித்தம் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில பேருக்கு இப்படிப்பட்ட தெளிவுலாம் இருக்கும். பாஸ்ட் இப்படி தான் வாரம் சொல்லுவார், நான் சபை விடுதலுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள மாட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள மாட்டேன். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு கேடகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு கேடகம், ஞானஸ்நானம் ஒரு கேடகம், கர்த்தருடைய பந்தி ஒரு கேடகம். என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். யோனா சொன்ன காரியம் 3 நாள் பிரயாணம் நினிவே. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணது எத்தனை நாள் தான்? ஒரே நாள் தான். ரொம்ப சிம்பிளான பிரசங்கம். அல்லேலூயா. இதே மாதிரி 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் கிடையாது. நேரே போனார். அல்லேலூயா. அது ஒரு நாள் பிரயாணம் நடந்து போகிற நேரம் அவன் சொல்கிறான், 40 நாளில் நினிவே நெஞ்சிரும், கவிழ்க்கப்பட்டுரும். அல்லேலூயா. ஒருத்தன் கேட்டானா, என்ன தாத்தா என்ன விஷயம்? 40 நாள் நீங்களாம் நெஞ்சு போகிறீங்க, அட்ரஸ் இல்லாமல் போகிறீங்க, நீங்களாம் அழிஞ்சி போகிறீங்க, தேவனுடைய கோபம் வந்துட்டு உங்களுடைய பாவம் அக்கிரமெல்லாம் பெருகிட்டு நீங்கள் சாக போகிறீங்கடா அப்படின்னு அவர் வாட்டில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நோவா இப்படி ஒரு நாள் பிரசங்கம் இல்லை, 120 நாள். 120 இன்று 365 பெருக்கி பாருங்க. அவ்வளோ நாள் பிரயாசப்பட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொண்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த சத்தியத்தை கர்த்தர் கண்களை திறந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணும், நரகாக்கினியிலிருந்து அவர்களை இழுக்கணும். அந்த நித்திய அழிவுக்கென்று அவர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் இழுக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும், இந்த சத்தியத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க சபைக்கு கூட்டு வரணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த ரட்சிப்பு என்கிற கேடகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுக்கு பெரிய நம்பிக்கை. ஆமேன். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணேன். அந்த பேழையை கட்டுறதுக்கு யோசித்து பாருங்களேன். யானையும் அந்த பேழைக்குள்ள தான், ஒட்டகமும் அந்த பேழைக்குள்ள தான், எல்லாம் எலியிலிருந்து எல்லாமே எல்லாம் எதுக்குள்ள தான்? அந்த பேழைக்குள்ள தான். ஆமேன். சர்க்கஸில் கூட சிங்கத்துக்கெலாம் தனி கூண்டு, புலிக்கெல்லாம் தனி கூண்டு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்க சர்வ சிருஷ்டிகளும் கீழ்ப்படிஞ்சு எல்லாம் ஜோடி ஜோடியாக நினைச்சு உள்ளே போச்சு. அல்லேலூயா. யோனா சம்பவத்திலையும் யோனா புஸ்தகத்திலையும் வாசித்து பாருங்க. ஒரு பூச்சி கீழ்ப்படியுது, ஒரு காற்று கீழ்ப்படியுது, ஒரு வெப்பம், சூரியன் அது அதிகமாய் பிரகாசிக்கிறது, ஒரு மீன் கீழ்ப்படியுது,
ஒரு காற்றும் கடலும் கீழ்ப்படியுது. ஒரு ஆளை தவிர. யாரு அந்த யோனா? அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களா? யார் அந்த யோனா? ஆமேன். ஐயோ, பிரச்சனை தீரலையே, என் குடும்பத்தில் ஆபத்து தீரலையே, ஒரே நிம்மதி இல்லையே. யார் நிமித்தம் இந்த ஆபத்து? யோனாவே, உன் நிமித்தம் தான் உன் குடும்பத்தில் ஆபத்து. உன் நிமித்தம் தான் உன் குடும்பத்தில் ஆபத்து. உன் நிமித்தம் தான் சமாதான குறைச்சல். உன் நிமித்தம் தான். நீ தான் அந்த யோனா. சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. அல்லேலூயா. அப்போ கூட செத்தாலும் பரவாயில்ல, தேவ சித்தம். ஒரு மனுஷன் தேவனை விட்டு பின் வாங்கிட்டானா, ஒரு தேவனை விட்டு சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போனான்னா, அவன் விரும்புறது சாவத்தான் அவன் விரும்புவான். செத்தாலும் பரவாயில்ல, தேவ சித்தனா செய்ய மாட்டேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்பலை, துன்மார்க்கனுடைய சாவை கர்த்தர் விரும்பலை. ரட்சிக்கப்படாத துன்மார்க்கனுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க அந்த நித்திய நரகாக்கினைக்குள்ளே போகிறது கர்த்தருடைய சித்தமல்ல. அவர்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போது தேவனுடைய சித்தமல்ல. ஆமென். 3 நாள் பிரயாணம், ஒரே நாள் பிரயாணப்பட்டு வந்து சூர செடிக்குள்ள கீழே போய் உட்கார்ந்து இன்னொன்று ஆண்டவரும் ஒரு ஆமண செடியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறார். அல்லேலூயா. ஆ ஆ ம் 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 ஆமணக்கு செடி மேலே சந்தோஷம். ஆனால் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் சாகிறதுல அவ்வளோ ஆசை. காரணம், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அல்லேலூயா. நான் பெரிய பிரசங்கி, நான் சொன்னது என்ன செய்யணும்? நடக்கணும். நீ பார்த்தீங்களா, நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏராளமான கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான கொலைகள். ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறாங்க. இவன் அவனை விட்டுறான், அவன் இவனை விட்டுறான். வருஷம் வருஷம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. தேவனுடைய ஜனம் நாம் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு எந்த மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. அந்த மனுஷனுடைய ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? அந்த பாரம் உங்களுக்கு எனக்கு காணப்படுகிறதா? கொலை மாவட்டம் என்று தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் அறிவிக்கப்படுகிறதே, அது எப்பொழுது மாறும்? தேவனுடைய ஜனம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? சத்ருவானவன் பலவிதமான காரியங்களை சொல்லி சொல்லி ஜனங்களை நரகத்துக்கு நேராய் சேர்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஜனமாக்கி நீங்களும் நானும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காய், தேசத்திற்காய், கிராமத்திற்காய், சமுதாயத்திற்காய், நம்முடைய குடும்பத்தினருக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வோம்? ஆமணக்கு செடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் ஒரு செடியை கொண்டு கொடுத்தான். பாஸ்டர், இது ஒரு நாளைக்கு 1 மீட்டர் என்ன செய்யும்? வளரும். அவன் ஏற்கனவே நிறையா பொய்யா சொல்லுவான். அதனால் நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே, அப்படியாப்பா, சரி 1 மீட்டர் வளருதா பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த செடியை வச்சோம், அது ஒரு நாளைக்கு 1 மீட்டர் இல்லை, அது பல மீட்ரு வளரும் போல. ஆமென். அதை நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக வச்சுருக்குறோம். இன்னும் அதை எங்களால் அழிக்க முடியல. அல்லேலூயா. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஷீட் ஃபுல்லாக இணைஞ்சிட்டு படந்து அவ்வளோ அம்பாரம் மாதிரி ஒரு ஆள் உயரத்துக்கு. அதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு கோழியை காணும், ஒரு பெட்டைக்கோழி. அது உள்ளே போய் உட்காந்து ஒரு 12 முட்டையை உள்ளே விட்டு, அது ஒரு 21 நாள் 25 நாள் கழித்து அது ஒரு 15-12 குஞ்சுகளோடு என்ன செய்யுது? வெளியே வருது. அப்போ இந்த அம்பாரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவன் சொன்னான் 1 மீட்டர் தான் வளரும்னா. ஆனால் அது என்ன செய்யுது? ஒரு நாளைக்கு நாங்களும் வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் சர்ச்சில் அந்த இது இருக்குது. எய்த்தாப்பில் முன்னாடி சிமெண்ட் மூட வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கு. அந்த ரூமே உங்களுக்கு தெரியாது, அது ஃபுல்லாக மூடி, மரங்களெல்லாம் மூடி. அல்லேலூயா. சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்கள். இந்த ஆமணக்கு செடி மேலே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. கர்த்தர் சொன்னார், இவன் சந்தோஷம் என்ன செய்யக்கூடாது? ஆ ம் ம் ம்
அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் சில புத்தியை கர்த்தர் படித்து கொடுக்க முடியாது. ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் என்ன வந்துட்டு ஐயோ எல்லாமே போச்சே. அல்லேலூயா. ஆனால் எல்லாம் செடி கரெக்டாக வேலை செஞ்சு, பூச்சி சரியா வேலை செஞ்சு, உஷ்ணமான காற்றும் தெளிவாக அது வேலை செஞ்சு, யோனாவை தவிர. அல்லேலூயா. ஒரு நாள் பிரயாணப்பட்டு பிரசங்கம் பண்ணினான். ஆனால் ஒரு மனுஷன் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டான். உலகமே ரட்சிக்கப்படனால தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டான். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உலகத்தையே நீங்கள் ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு ஜெபிங்க, பிரயாசப்படுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆனால் உங்களுடைய குடும்பம் நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுடைய குடும்பம் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சில பேர்லாம் ரொம்ப ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசுலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுனா சில பேர் ரொம்ப திட்டிற மாதிரி வரும். அப்போ ஒருத்தர்கிட்ட சொன்னேன், உமர் ரத்த பலிக்கலாம் நான் காரணமே கிடையாது. ஆராதனைக்கு வாருன்னு சொன்னால் ஒரு ஆராதனைக்கும் வர்றதில்லை. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவருக்குள்ள அவர் தோட்டத்தையும் துறவுகளையும் பார்த்து பஞ்சாயத்து வேலையும் பார்க்குறாரு. எனக்கு பெர்மனண்டாக வேலை தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை தான் தோட்டத்தையும் பாய்க்க வேண்டியிருக்கு, பஞ்சாயத்தையும் பாய்க்க வேண்டியிருக்கு, பஞ்சாயத்தில் உள்ள வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. நான் வர முடியல பாஸ்டர் அப்படின்னாரு. கடைசி நாள் சொல்லிட்டு வந்தேன், உம்முடைய இரத்தப்பள்ளிக்கு நான் பாத்திரவான் அல்ல. உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறோம், உங்களுக்கு புத்தி சொல்லியிருக்கிறோம். கடைசி நாள் திட்டும்போது கூட பாஸ்டர்மா சொன்னாங்க, இவ்வளோ கடினமாக பேசுகிறீங்களே. வருஷ கணக்கில் சபைக்கு வரல. கடைசியில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க வேனில். அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வேனில் போயிட்டு இருக்கும்போது இவர் படிக்கட்டில் நின்றுட்டு வராரு. அவருடைய மைத்துனர் சொல்கிறாரு, எத்தான் நீங்கள் படிக்கட்டிலேயே நின்றுட்டு வாரீங்க, கொஞ்சம் பின்னாடி வந்து உட்காருங்க. இவர் போய் பேக் சீட்டில் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே ஒரு ஆக்சிடெண்ட்டு அடித்து அந்த வேனில் இருக்கிற கடை சீட்டில் இருந்த 4 பேர் ஸ்பாட்லே அவுட்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அடக்க ஆராதனை அப்படி அழுதுகிட்டே நின்னேன். ஆண்டவரே, எவ்வளோ கடிந்து புத்தி சொல்லியிருக்காரு, எத்தனையோ நாட்கள் புத்தி சொல்லியிருக்கு. இந்த மனுஷன் கேட்காம போயிட்டானே. இன்னும் கொஞ்சம் பலவந்தம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் ஏதாவது சொல்லியிருக்கலாமோ. கடைசி எப்படி வேற சொல்லிட்டேன், உன் ரத்தப்பள்ளிக்கு நான் பாத்திரவான் அல்லன்னு சொல்லிட்டேனே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இயேசு சீக்கிரமாகி வரப்போகிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குறீங்களா? உங்களுடைய வாஞ்சியெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிட முடிந்தவர் முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். முழங்கால் படியிடலாம், நின்று கொள்ளலாம். உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரட்சிப்பு என்னும் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எங்களுடைய கண்ணீர் ஜெபமெல்லாம் ஆண்டவரே, சபைக்கு வருகிற ஒருவர் கூட இந்த நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒருத்தர் கூட இடருண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒருவர் கூட நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே. ஆனால் அவன் தன் குடும்பத்தை அவன் காத்து கொண்டான். தான் குடும்பம் முழுதுமா அவன் பேழைக்கு உட்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். நோவா பிரசங்கம் பண்ண ஒரு நாள் பிரசங்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளோ ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிப்பில்லானால் தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இந்த மனம் திரும்புதல் ஒரு கேடகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபை கர்த்தர் கேடகமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த பூமியில் மாத்திரம் உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவரோடு கூட அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் உட்கார வைக்க போதுமானவராயிருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு வந்தாலும் அவரோட கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு உங்கள் நம்பிக்கை இருக்கிறது. வலது கரத்தை இருதயத்தில் வைத்து கேளுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உம்முடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்றியிருக்கிறேனா? கர்த்தருடைய பந்தியில் நான் கலந்து கொள்கிறேனா? பரிசுத்தத்தை பயத்தோடு நான் காத்து கொள்கிறேனா? என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காய் நான் கண்ணீரோடு பிரயாசப்படுகிறவனாய் காணப்படுகிறேனா? உலக காரியத்துக்காக எவ்வளோ அழுது புத்தி சொல்கிறோம், எவ்வளோ வற்புறுத்துகிறோம், எவ்வளோ கண்டிக்கிறோம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களா? அந்த வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்கு அவர்கள் தப்பி விடுவார்களா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பம் ஆயத்தமாக இருக்கிறதா? உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? நீங்கள் வசிக்கிற இந்த பட்டணம் ஆயத்தமாக இருக்கிறதா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ரிமலகதனி சகதரதி ஆத்தரலகபா உரபலகனி சகதரதி ஆத்தரலகபா. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே என்னை முழுவாய் நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை இது கர்த்தருக்காய் நாம் வாழ. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க விரும்புகிறீங்க? நாங்கள் அதிக கண்ணீரோடு பிரயாசத்தோடு ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஏதோ ஒரு சில ஆசீர்வாதத்தை மாற்றம் சொல்லிட்டு போய் உங்கள் மனசுக்கு விரும்புகிற மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். நானும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், நீங்களும் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கர்த்தர் என் கூட பேசியிருக்கான்னு சொல்கிற மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தலாம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நான் ஆயத்தமாகணும், என் குடும்பம் ஆயத்தமாகணும், என்னோடய பிள்ளைகள் ஆயத்தமாகணும். உலகத்தில் எத்தனையோ கவலை இருக்குது ஆண்டவர், ஆனால் நானும் என் குடும்பமும் அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க உயர்த்துங்க. அப்பா பிதாவே, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளில் தங்களுடைய இருதயத்தையும் கரங்களை உமக்கு நேராய் உயர்த்தி இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்வோம், தேவநீதியை நிறைவேற்றுவோம், சபை கூடுதலை விட்டுவிட மாட்டோம், கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இந்த போதக சிற்றையை ஜீவ வழிங்கிற வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் தோற்று போகாத வண்ணமாய் ஆண்டவரே, நம்முடைய வருகின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த காரியங்களை சீர்பொருந்தணும், எந்தெந்த காரியங்களை பலப்படணும், எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணுங்கிறதுலே சரியாய் கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்கிற வார்த்தையின்படி எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பானுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, வரப்போகிற அழிவுக்கு உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை கிளப்படலாம். அங்கே வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒருவர் கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. ஒருவர் கூட அந்த மகா கொடுமையான அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை தப்புவிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சூரியனும் கேடகமாக இருந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தை நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஜனங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரர், நீ சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பலன் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து இடைபடுங்க. உடைய விலையிற பெற்ற கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சத்தத்துவை சொல்லுங்கள். என் ஆத்துமாவே
என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமை. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிணைக்கும் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.